வணக்கம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து தமிழர்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். நான் உங்கள் கிரி. ஓகேங்க, நம்ம ஃபைனலாக வந்து ஒட்டஞ்சத்திரம் வந்தாச்சு. ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம். நானும் என் பாய்ஸ் தான். என் பாய்ஸை காமிக்கிறேன் பாருங்கள். என் பாய்ஸ் கூட வந்திருக்கோம். 3 பேர் சேர்ந்து வந்துட்டோம். இப்போ இங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் ஒட்டஞ்சத்திரம் ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பேக் சைடு. இங்கேருந்து நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட் போக போகிறோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கீழனூர்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு போக போகிறோம். அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, நம்ம அடுத்து போக கண்டினியூ பண்ணுவோம். ஃபைனலாக நம்ம வந்து இங்கே வந்தாச்சுங்க. வந்துட்டு நம்ம பசங்களோட வந்தாச்சு. அந்த அடிவார சாமி இருக்குது, அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம். ஓகேவா? இந்த போர்டில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருந்தாங்க. மலையோட உயரம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3825 அடி. ஃபைனலாக கொண்டரங்கி மலைக்கு வந்தாச்சு. அப்படியே நம்ம பசங்களோட ஏற ஆரம்பிப்போம். கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குன்னு சொன்னாங்க. ரிஸ்க்குன்னு சொன்னாங்க, நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு. ஏற ஆரம்பிக்க போகிறோம். ஃபைனலாக கொஞ்சம் வந்தாச்சு. படிக்கட்டுகள் வந்து ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம அப்படியே ஏற ஆரம்பிச்சிடலாம். படியேற ஆரம்பிச்சாச்சுங்க. இந்த மலையோடைய தோற்றத்தை பார்த்த உடனே வந்து மலையே நம்மகிட்ட வந்து கிரி வேமாவா, சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குடா, கொஞ்சம் சீக்கிரமாக வா அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. சரி வாங்க, நம்ம அப்படியே ஏற 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 பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:15 ஆயிடுச்சு. நாங்கள் ஏற போகிறோம், இப்போ தான் ஏற போகிறோம். சரி வாங்க, நம்ம அப்படியே போவோம் பசங்களோட. ஆமாங்க, இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10% வந்துட்டோங்க. காமிக்கிறேன் பாருங்க. 10% வந்தாச்சு. இனிமே தான் மழை இப்படி செங்குத்தா ஏறப்போகுதுங்க. நல்லபடியா போவோம். வரவே இல்லை, பிரிச்சு மேயிறோம். பாருங்க, டாப்ல இருக்கு பாருங்க, கொண்டரங்கி மலை உங்களை நோக்கி தான் வந்துட்டு. சரிங்க, நல்லபடியா ஏறும். நீங்க பாருங்க, இங்கேயும் வந்து போன் நோண்டிட்டு தெரியுறாங்க. என்ன சொன்ன எல்லாம் லைக் பண்ணிட்டு அந்த டைலாக் ஏற்ற மாதிரி தாங்க. எங்கே கூப்பிட்டாலும், எங்கே ட்ரக்கிங் போகணும், மவுண்டன் ஏறணும்னு சொன்னாலே நம்ம கூட வர டிக்கெட்டில் இவனும் ஒருத்தவன், என்னுடைய நண்பன் தான். நீங்கள் பாருங்க, ஃபோனு கைமாக தான் இருக்கேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கொஞ்சம் ஜாலியாக வந்து பசங்களோட ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஏற ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நான் நோட் பண்ணேன், பழைய படிக்கட்டு அந்த பக்கத்தில் தெரியுது பாருங்கள், அதுதான் பழைய படிக்கட்டு. அப்போ கம்பி வசதியுமே கிடையாது. இப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஐயா வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஐயா போகும்போது பார்த்தா நல்லாயிருக்கும். அப்போ சிவன் ஏதாவது ஒரு வழி பண்ணுவாங்க அந்த ஐயாவை பார்க்குறக்காண்டி. பார்ப்போம். 70 டிகிரிக்கு மேலே வந்துருச்சு. கொஞ்சம் தூரத்தில் நம்ம வந்து அடுத்து போயிடுவோம். ஏ பாய்ஸ், கபகபா ஊடியா ஊடியா ஊடியா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஜாலியாக ஏறிக்கிட்டே இருந்தோம் எங்கள் பசங்க கூட. எங்கள் கூட ஒரு அடிஷ்னலாக ஒரு 5 பேர் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க, நியூ சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலுக்கு. அவங்களையும் அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே ஏறணும். எப்பயும் ஒரு கேங்கில் வந்து ஒருத்தவங்க வந்து ஏற முடியாமல் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கேங்லேயும் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களே அப்படியே பேச்சு கொடுத்து நல்லபடியாக சாமி பார்க்க வச்சுட்டோங்க. வந்தாச்சுங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 25% ஏறியாச்சு மலை. பேருக்கு ஏற்ற மாதிரியே எல்லா விஷயத்துலையும் மேக்ஸ் தாங்க. ட்ரிப்பு போகிறோம் வரியாடான்னு சொல்லி முடிக்கிறக்குள்ளேயும் நம்மளுக்கு முன்னாடி வந்து நிற்பான். அப்படிப்பட்ட கேரக்டர் தான். வாங்க, இவனை பற்றி நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. அப்படியே போக கன்டினியூ பண்ணுறேன். இன்னும் அந்த டாப் தெரியுது பாருங்க, அதுதான் அந்த உச்சி தாங்க கொண்டரங்கி மலை. அடிக்கிறோம், தூக்குறோம். என் கூட வர பாருங்க. சீக்கிரம் நம்ம முதல் சொன்ன வந்தாச்சுங்க. கூட காமிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு சொன்னால் எப்படி இருக்குன்னு. நான் இப்போ தண்ணியில் சுத்தமாக பாருங்க, இது நாங்கள் கொண்டு தண்ணி சொன்னைக்கு வந்தாச்சுங்க. ஆனால் தண்ணி சுத்தமாக இல்லை. நீங்கள் வரும்போது தண்ணி எடுத்து வந்துக்கோங்க. அந்த தெரியுது பாருங்க ஒரு டாட்டு, அதான் அடிவாரம். கிட்டத்தட்ட ஒரு 30% நம்ம இப்போ ஏறி வந்தாச்சு. இன்னும் ஒரு 70% தாங்க. நல்லபடியாக எங்கள் பாய்ஸோட முடிச்சிருவோம். டீம் பாய்ஸ், இப்போ மணியை பார்த்தீங்கன்னா 9:45 ஆச்சுங்க. காமன் நேரத்தில் ஏறிடலாங்க. சரி, நான் அப்படியே போக உங்களை கன்டினியூ பண்ணுறேன். ஏறிட்டு இருக்குங்க. இப்போ கொஞ்சம் நிழலாக இருக்குது. ஏதோ 1-2 மரங்கள் இருக்குது. கரணம் தப்பினால் மரணம்ங்கிற மாதிரிங்க. நம்மளை சிவன் அப்படி விட்டுற மாட்டார். அடிச்சு நம்ம நல்லபடியாக ஏறுவோம். 50% மழை ஏறியாச்சுங்க. இனிமேல் ஃபுல்லாக 90 டிகிரி தாங்க மழை.
இங்கே பாருங்கள் கேமராமேன் எவ்வளோ லேட்டாக வராரு பின்னாடி. இல்லைப்பா கேமராமேன் விட்டுட்டு போயிடாதப்பா. போயிடலாங்க அவ்வளோதான். இனிமேல் தான் ஆரம்பம். 90 சொல்லி மக்க அந்த தெரிய பாருங்க ஒரு பாறை. நம்ம போக வேண்டிய இலக்கை தாங்க. பரவாயில்ல, அந்த ஐயாவுக்கு வந்து பெரிய நன்றி சொல்லணுங்க. கம்பி வச்சுருக்காருங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், சரியான வழுக்கு இருக்குதுங்க மழை நேரத்தில். ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கு. யார் அந்த ஒரு கப்பா படுத்துக்கிட்டு பாருங்க. வேர்வை கொட்டுதுங்க உடம்பு ஃபுல்லாக. பரவாயில்ல, ஏறிடலாம், எல்லாம் நம்பிக்கை தான். செத்த நீர் கொட்டி அப்படியே ஒன் சைடாக சாஞ்சிக்கிட்டே ஏறுற பாருங்க. டேய் கேமரா அதான் யானே. கண்டிப்பாக வந்து யாரும் ஸ்டேட்டஸை பார்த்துனா வந்துடாதீங்க. இந்த மலை கொண்டாரங்க மலைன்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்டஸை பார்த்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல்லைக்கன் லைட்டை தட்டி விட்ருங்க. இந்த வரேன். கிட்டத்தட்ட ஒரு 60% ஏரியாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், தட்டிடலாம். கப்பா என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியல. கேமரா கொஞ்சம் கிட்ட கொண்டு வாடா. ஏதோ ஒரு வைப்ரேஷன் வருது. சரி நம்ம ஏறலாம். நம்ம இந்த படிக்கட்டு செஞ்சாங்களா அந்த ஐயாவை பார்க்க வாங்க. ஐயா ஆமாம் அவர்தான் தாத்தா தான். வாங்கதாத்தா உங்களை தேடி தான் வந்துட்டு இருந்தேன். பக்கத்தில் காசு வரதே இங்கே இல்லை. உங்களை பார்க்கணும்னு நினச்சேன். அந்த சிவன் வந்து ஒரு நல்லது கொடுத்துட்டாரு. ரொம்ப நன்றியா. நன்றி. எவ்வளோ கஷ்டமாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஓம் நம சிவாயா. அதான் ஃபைனலாக கண்டுபிடிச்சாச்சு. தாத்தா கண்டி நம்ம வந்தது இங்கே கொண்டுறீங்க மலை. உங்களை பார்த்துட்டு தான் நாங்கள் ஏறணும்னு நினச்சோம். உங்களை கண்டிப்பாக பார்க்கணும்னு நினச்சோங்க. சரிங்க, அப்புறம் பேசிக்கலாம். சரிங்க. கீழே வரும்போது அங்கேயாவது இருக்கணும். வாங்க, நல்லபடியாக அந்த ஐயா பார்த்தாச்சு. வாங்க அப்படி மேலே ஏறுவோம். கேமராமேன் பார்த்து மெதுவாக எடுத்துட்டு வாங்க. ஓட மாட்டேன். இந்த ரிஸ்க்கான பதிலாம் கேமரா கூட மண்டையில் மாட்டினா மாட்டுக்கு போயிடலாம். 70% வந்தாச்சுங்க. தில்லு இருந்தால் நம்ம இந்த மலையில் ஏறுங்க சொல்லுவாங்க. நம்ம ஏறிடாதீங்க. ஓம் நம சிவாயா. நல்லபடியாக போயிடுறாங்க. இப்படி மலை சரியான வியூ இருக்குங்க. ஐயோ, இங்கே தான் கொஞ்சம் நிழலாக இருக்குங்க. பாருங்க அந்த மலையோட நிழலாக பாருங்க. சிவனோட தோற்றம் மாதிரியே இருக்கு பாருங்க. அந்த மலையோட பிம்பம் அப்படியே தெரியுது பாருங்க. இப்போ அங்கே பாருங்கண்ணே, இந்த ஒரு கோடு மாதிரி தெரியுதா? அந்த கோடுலேருந்து நம்ம ஏறி வந்திருக்கோம். அந்த புலி தெரியுதா? அந்த புலியில் தாங்க நம்ம ஆரம்பித்த புலி. அங்கே கீழே ஒரு சிவன் கோயில் இருக்குல்ல, அடிவாரம். அங்கேருந்து ஆரம்பித்து கடன்னு சுற்றி வந்தாச்சுங்க. அவ்வளோ தூரம். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 10:15 ஆயிடுச்சு. டைம் காமிக்கிறேன் பாருங்க, தெரியுதா? 10:15 ஆயிடுச்சுங்க. வாங்க நம்ம ஏறுவோம். நம்ம ஏற ஆரம்பித்து கிட்டத்தட்ட 52 நிமிஷம் ஆக போகுது. ஓ, அந்த காற்றை மட்டும் கேளுங்க. காற்று அப்பா சிலு காத்துறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 75% ஏறியாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஏறிடலாம். முடிச்சு நல்லபடியாக வருவோம். என் பாய்ஸை பாருங்கள். இவர் தான் என்னுடைய பேக். இவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். இந்த பின்னாடி வராரு பாருங்க, இவர் தான் கேமராமேன். ஆனால் சொல்கிறாரு கேமராமேன்னு ஒரு வீடியோ கூட எடுக்க மாட்டேங்கிறாரு. ஏறுங்கப்பா, பெரிய ஒரு சாதனை தாங்க. அவரை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம். நான் ஃபுட்டேஜ் முன்னாடி காமிக்கிறேன். காலையே விழுந்துட்டேன் அவர் காலையே. ஐயா நன்றியா, நீங்கள் இருந்தனால தான் நாங்கள் மலையை ஏற முடிஞ்சு. உங்களை மாதிரி வாழ்க்கை இருக்கணுங்கய்யா அப்படின்னு சொன்னேன். விழுந்தோடனே அவர் ஓம் நம சிவாயின்னு சொல்லிட்டாருங்க. பெரிய விஷயம் தாங்க இதெல்லாம். பரவாயில்ல. ஏஆர் ரஹ்மான் எப்படி எல்லா போகும் இறைவனுக்கு என்னாரோ அவர் ஓம் நம சிவாயின்னு சொல்லிட்டு
அவ்வளோதாங்க. எனக்கு இன்னதில் எந்த ஒரு இதனாலையும் விழுறே யோசிப்பேங்க. ஏய் அமைதியாப்படா நாயே இருக்குடா இங்கே. அவங்க அது மாதிரி வந்து யாரும் பிளாஸ்டிக் போடாதீங்க. அவங்க மலையை வந்து நம்மளே வந்து ரொம்ப அசுத்தப்படுத்துகிறோங்க. யாரும் வரவங்க அவங்கவுங்க திங்ஸை வந்து எடுத்துகிட்டு போகிறீங்களா திரும்பி நீங்களே கொண்டு வந்துடுங்க. நீங்கள் பாருங்கள் மலையவே எப்படி நாஸ்திப்படுத்தி வச்சுருக்காங்கன்னு. முடிஞ்ச அளவு நீங்கள் கொண்டு போகிற திங்ஸ் நீங்களே கொண்டு வந்து பழகுங்க. நாமளே இப்படி பண்ணோம்னா இங்கே பாருங்கள் இவ்வளோ சேதப்படுத்தியிருக்காங்க. அப்படியே பசங்க கூட ஏறிட்டு இருந்தோங்க ஜாலியாக. ஏறிட்டு கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப ஷாக், என்னடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வந்தாச்சுங்க 2வது சொன்னீங்க பாருங்கள். தண்ணி ரொம்ப கம்மியாகிடுச்சு. முன்னாடி இங்கே இருந்துச்சு, இங்கே தண்ணி இல்லை இப்போ சுத்தமாக. அங்கேருந்தே எடுக்கிறாப்புல அபிஷேகத்துக்கு. தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குவாங்க. இதான் நம்மளுடைய சிவன் இருக்காங்க. சிவனை பார்த்துட்டு அப்படியே மேலேயும் போவோம். நல்லபடியாக மலை ஏறியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏறின உடனே வந்து விநாயகர் ஐயாவை கும்பிட்டுட்டு அப்படியே மல்லீஸ்வரர் ரூபத்தில் இருக்கிற சிவபெருமான் ஐயாவையும் கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம மலை ஏற ஆரம்பிப்போம். இங்கே உள்ள சிவன் வந்து நம்மளுக்கு வந்து மல்லீஸ்வரராக காட்சி அளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கோவில் வந்து பாண்டியர் காலத்துலேருந்தே இருக்குங்கிற ஒரு கருத்து இருக்குது. பஞ்ச பாண்டவர்களும் வந்துட்டு போயிருக்காங்கங்கிற ஒரு கருத்து இருக்குது. சிவனை வந்து தரிசனம் பண்ணியாச்சு. மல்லீஸ்வரர் ரூபத்தில் வந்து சிவனை தரிசனம் பண்ணியாச்சு. வாங்க நம்ம அப்படியே மேலே போவோம். மேலே இந்த கொண்டரங்கி மலையோட டாப் வியூவை போய் பார்ப்போம். வாங்க என் கூட. மேலே போவோம். அந்த தெரிய பாருங்க அந்த டாப் தாங்க. என் கூட வந்து ஒரு பாரு சாதிச்சிட்டோம் மாறா வா மாறா. நிறைய பக்தர்கள் வந்திருந்தாங்க சிவனை பார்த்துட்டு அப்படியே டாப் வியூவும் பார்க்குறக்காண்டி. ஸ்டாப்புக்கிட்ட வந்துட்டோம். ஏறதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். இந்த சங்கிலியில் ஏறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி எனக்கு வீடியோஸில் தெரிஞ்சிச்சு. நான் ஏறும்போது எனக்கு வந்து சுத்தமாக அந்தளவுக்கு எதுவுமே தெரியல. கொண்டரங்கி மலைக்கு கண்டிப்பாக நீங்களும் வாங்க. வரும்போது மறக்காமல் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வந்துருங்க. தண்ணி ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா மொதல் சொன்னையிலையும் தண்ணி இல்லை, சுத்தமாக இல்லை. 2வது சொன்னையில் வந்து இருந்துச்சு, ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ வந்து தண்ணி மட்டும் எடுத்து வந்துக்கோங்க. சரி வாங்க நம்ம அப்படியே டாப் வியூவை பார்த்துட்டு மற்றதை சொல்கிறேன் பாருங்கள். எல்லாம் சிவன் பக்தர் வாங்கஜி வாங்கஜி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பக்கத்தில் வா. கொண்டரங்கி மலையோட டாப்ல இருக்கோங்க. நல்லபடியாக ஏறியாச்சுங்க. இப்போ நம்ம அடுத்து வந்து கீழே இறங்கிடுவோம். இந்த டாப் வியூவை பாருங்க. மேலே ஏறணுன்னு இந்த டாப் வியூ வந்து பயங்கரமாக இருந்துச்சு. சுற்றி முற்றி பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் அதை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு பயங்கரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம இதில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்க, நான் அப்படியே கீழே இறங்குறேன். எந்த அளவுக்கு மேலே ஏறினீங்களோ அதோட வேகமாக கீழே இறங்குவீங்க. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். 200% ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்கணும். சீக்கிரமாக போயிடலாம். சரிங்க, நான் அப்படி கீழே போயிட்டு மற்றதை கன்டினியூ பண்ணுறேன். சரி, நான் முதல்ல இறங்கிறேன். 12 மணி வரை இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சாமியார். பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்க, நான் அப்படியே கீழே போயிட்டு இனிமேல் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நான் தேன் முட்டை எடு. கண்டிப்பாக நம்ம ஏறும்போது அந்த ஐயாவை பார்த்துருப்போம். ஐயாட்ட ரொம்ப நேரம் எங்களால் பேச முடியல. பரவாயில்ல, ரிட்டன் வரும்போது ஐயாவை பார்த்துருவோம்னு நினச்சிக்கிட்டே வந்தோம். ஸோ ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் ஞாபகம் வந்தது, ரயில்வே ஸ்டேஷனை விட்டு இறங்கினோடனே பசங்களுக்கு பசிச்சிச்சு 2 பேத்துக்கும். ஸோ அவங்க 2 பேத்துக்கும் வந்து ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்தோம். சரி, இன்னொரு பேக் இருந்து அப்போ தான் எனக்கு ஞாபகம், ரிட்டன் வரும்போது ஞாபகம் வந்துச்சு. சரி, நம்மளால் முடிஞ்சது ஐயாக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டேன். சரி, இதையாச்சும் கொடுப்போம் ஐயாக்கு நம்மளால் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வெளியே சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ பரவாயில்ல, பார்க்கணும். பார்த்துட்டு என்னடா இவனே பண்ணுறான், நான் கொடுக்க மாட்டேனா
அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த ஐயாவுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுதான் இந்த வீடியோ போடுறதுக்கான கான்செப்டாண்டி தான். ஏன்னா ஒரு சில பேர் வந்து நெகட்டிவாக சொல்லத்தான் செய்வாங்க. இந்த வீடியோ பார்க்குற அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் ஒரு கோரிக்கை, இந்த மாதிரி நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. உங்களால் முடிஞ்சது ஏதாவது ஒரு ஹெல்ப், ரூபா தான் கொடுக்கணும் அவசியமே கிடையாது, ஏதாச்சும் ஒரு சோர்ஸில் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், ஒரு கை கொடுங்க, தப்பே இல்லை. டாடா பை பை. ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ணுங்கள், போதும். அதுவே ஒரு பெரிய ஸ்டெப்பு எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நான் லென்த்தியாக நான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அதோட என் பண்ணிக்கிறேன். டாடா பை பை. ரொம்ப 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 நன்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு. நன்றி, வணக்கம், பாய்.